இது குறித்து நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஷியாம் சார். வணக்கம். சர்ச்சைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுட்டு அப்படின்னு கே.சி. வேணுகோபால் அவர்களுடைய பேச்சிலிருந்து புரிஞ்சுக்கலாமா? அப்படி புரிந்து கொள்ளலாம். அதுபோக முதலமைச்சரின் அந்த ஸ்ட்ரிக்டான பொலிட்டிக்கல் ஆளுமையை சேர்த்து புரிந்து கொள்ளலாம். காரணம் என்னவென்றால், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தமிழ்நாட்டுக்கு சரிப்பட்டு வராதுன்னு என்று அவர் சொன்னார். அகில இந்திய அரசியல் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். தமிழ்நாடு அரசியல் மாநில அரசியல், மாநில அரசியலுக்கு அது சரிப்பட்டு வராது. அவ்வளவுதான். அதோடு அதற்கு முற்றுப்புள்ளி விழுந்து விட்டது. அதிக சீட்டு கேட்பதெல்லாம் அது வேற நெகோசியேஷன். கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், சீட்டு எண்ணிக்கை முடிவு செய்ய வேண்டும், இன்னின்ன தொகுதிகள் என்று முடிவு செய்ய வேண்டும். அதெல்லாம் 22ஆம் தேதிக்கு பிறகு அது ஒரு 10 நாள் 15 நாள் பிடிக்கிற விவகாரம். அது தனிக்கதை. ஆனால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கிடையாது, தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. அவ்வளவுதான். அது முதலமைச்சரின் அந்த அரசியல் ஆளுமையை குறிக்கிறது. அப்போதே அதை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இப்போதாவது புரிந்து கொண்டார்களே என்று மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்குள் ஒரு பிரிவுக்கு இது சரிப்பட்டு வராது. அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கே.சி. வேணுகோபால் அவர்களுக்கே மாற்று அறிக்கைகள் கூட நாளைக்கு வரலாம். ஏனென்றால் அப்படிதான் அங்கு போய்கொண்டிருக்கிறது, நிலைமை போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைய தேதிக்கு அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது அது கிளியர் ஆகிவிட்டது. எந்த பாதையிலே பயணம் என்பது தெளிவாகிவிட்டது. அது நல்லதும் கூட. தேர்தலுக்கு முன்பே தெளிவுபடுத்துவதுதான் நல்லது. எப்போதுமே கடைசி நேரத்தில் தெளிவுபடுத்தினா அதுவே பெரிய பெரிய குழப்பங்களுக்கு எல்லாம் வழிவகுக்கும். எனவே இன்றைய தேதிக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொடர்கிறது. ஆட்சியில் பங்கு கிடையாது, அதிகாரத்தில் பங்கு கிடையாது. அதிக சீட்டு கிடைக்குமா கிடைக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.